Hello friends, today நம்ம என்ன பார்க்க போறோம்னா SQL Server data length functions அப்படின்றத பார்க்க போறோம். So data length function வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேட்டா இருக்கு, அதோட நம்பர்ஸ் என்ன, அதோட லென்த் என்ன அப்படின்றத நம்மளுக்கு வந்து கவுண்டாக கொடுக்கும். யூசிங் எக்ஸ்பிரஷன் எல்லாத்தோட இதுவுமே வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ அது எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம்னா செலக்ட் டேட்டா லென்த்துன்ற ஃபங்க்ஷனை போட்டுட்டு என்ன வேல்யூவும் உங்களுக்கு லென்த் வேணும். இப்போ cashew.com அப்படின்னா இதோட லென்த் என்ன அப்படின்றது நம்மளுக்கு அவுட்புட்டாக வரும். ஃபார் எக்ஸாம்பிள் KWA 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு அதோட லென்த் என்னன்றது ஸ்பெசிஃபை ஆகும். ஸோ இது என்ன எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ செலக்ட் டேட்டா லென்த் ஆஃப் அதில் இருந்ததே நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறேன். இல்லை cashew.com. ஸோ இதுக்கு என்ன நம்ம கவுண்ட் பண்ணோம், 11 வந்துச்சுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 11 அப்படின்னு வரும். ஸோ இப்போ என்னோட டேட்டா பேஸ் SQLDBன்ற டேட்டா பேஸில் இருக்க இந்த டேபிளில் நான் லென்த்து ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதை கொடுத்துக்கிறேன். ஓகேவா, இதில் செலக்ட் டேட்டா லென்த்தில் எந்த ஃபீல்டுக்கு வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் நேம். ஓகேவா, நேம்ன்ற ஃபீல்டு ஆஸ் நேம் ஃப்ரம் டேபிள் நேம் வந்து சேல்ஸ். ஸோ அப்போ எனக்கு இந்த சஞ்சனா சிவா மீனான்றதோட நேமோட இருக்கிறத லென்த்து வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 7454 அதோட லென்த் எல்லாம் அந்த காலம் தான் வேணுமான்ல, நம்மளுக்கு எந்த காலம் வேணுமோ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அதோட டேட்டா லென்த் என்னன்றதை நம்ம டேபிள் மூலமாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.